வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழை விட்டு விட்டு பெய்யுது, அது ஒரு நல்லா தான் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் சார் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் லெவலில் நல்லா இருக்குது சார். சென்னை நல்லா இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் 3வது நாளாக கனமழை பெய்தது. கடல் சீற்றம் காரணமாக தரங்கம்பாடி டானிஷ் கோட்டை பகுதியில் கடற்கரையில் 2 அடி வரை மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடல் அரிப்புக்கு கல் கொட்டி கொடுத்தாங்க. அந்த கல் எங்களுக்கு போதுமான அளவுக்கு கல் எங்களுக்கு இல்லைங்க. அந்த கல் காரணமாகவே எங்களுக்கு வந்து இப்போ தொழிலுக்கு போக முடியாத கண்டிஷனில் இப்போ நாங்கள் எங்கள் ஊரென்னு பார்த்தா எங்களுக்கு வந்து கடல் தொழில் இல்லாத கண்டிஷனில் போயிட்டு இருக்கு கடல் அரிப்பால். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை தொடரும் என எச்சரித்துள்ளது. இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக விழுப்புரம் மற்றும் கடலூரில் பள்ளிகளுக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.